என்னம்மா படிக்கிறியா? ஆமா மாமா. நாங்க படிக்கும் போதெல்லாம் இவ்வளவு கஷ்டமாவே இல்ல. ரொம்ப கஷ்டமா? ஆமா மாமா. ஏதாவது காஃபி ஏதாவது வேணுமா மாமா? ம். ஏய், என்னாச்சு? சுட்டுக்கிட்டேன் மாமா. என்னாச்சு? பார்த்து வேலை செய்யறது இல்லையா? ஆ? யார் அது? மாமா. மாமாண்ணா அக்கா வீட்டுக்காரு. தொட்டு தொட்டு பேசுறாரு. அவர் எப்பவுமே என்கிட்ட அப்படிதான் பேசுவாரு. இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே நம்ப முடியாது, நீ வேற அக்கா வீட்டுக்காரன்ற. எனக்கு எதுவும் சரியா படல. பார்த்து நடந்துக்க. நல்லா குடிஞ்சு கூட்டுமா? ஏய், என்னாச்சு? சுட்டுக்கிட்டேன் மாமா. என்னாச்சு? பார்த்து வேலை செய்யறது இல்லையா? எங்க போற? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே நம்ப முடியாது, நீ வேற அக்கா வீட்டுக்காரன்ற. எங்க போற? வா. இல்ல, நான் போய்க்கிறேன். ஏமா காலைல சொல்லிட்டு தானே போனேன் பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு. வா போலாம். இனிமேல் நீங்க என்ன எதுவும் பிக்கப் பண்ண வேணாம். நான் பஸ்ல போய்க்கிறேன். ஏய், இன்னும் ரொம்ப ஓவரா சீன் போடுற. இப்பதான் என்ன பத்தி தெரிஞ்சுதா? பரவாயில்ல, நானே சொல்லிட்டு தான் இருந்தேன். நல்ல விஷயம்தான். உங்க அக்காவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வெறும் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அக்காவும் நானும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எப்ப பக்கத்துல போனாலும் தட்டி விட்டுட்டே இருக்கா. நானும் ஆம்பளை தானே. அதான் ஊர்ல இருந்த ஒன்ன உங்க அக்காவுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து உங்க அக்கா துணைக்கு நினைச்சியா? ஏன் துணைக்கு. இவ்வளவு நாளா நான் உன் கூட க்ளோஸா தான் இருந்தேன். ஆனா அதுவே உனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில டேங்க்ல தண்ணி இல்லைன்னு நினைச்சியா? வால்வ ஆஃப் பண்ணதே நான் தான். உன்னை வேணும்னே லேட் ஆக்கி பஸ் மிஸ் பண்ண வச்சு உங்க அக்காவாயாலே உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்ல வச்சதே நான் தான். நான் இன்னைக்கே எல்லாத்தையும் உங்ககிட்ட நல்ல விதமா சொல்லி புரிய வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தான் கோவமா சொல்ல வச்சிட்ட. அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன உன்னை எனக்கு கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன். உங்க அக்கா ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும் தான். அவ ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா வந்துட்டா நீ ஊருக்கு போய்க்கோ, நான் அவ கூட குடும்பம் நடத்திக்கிறேன். ஒருவேளை வரலன்னா உங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கை
உங்க அக்கா பார்த்த உடம்புன்னு என் கூட இருந்துக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் வை, உங்க அக்கா ட்ரீட்மெண்ட் இல்ல செக்கப்பே நிறுத்திடுவேன். அவளும் ஏன்லாம் கேட்க மாட்டா. அதையும் மீறி கேட்டா, இல்லம்மா கொஞ்சம் பண கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு தாங்க நான் அப்பயே சொன்னேன்னு அழுவ ஆரம்பிச்சிருவா. அவ ஒரு முட்டாள், நான் என்ன சொன்னாலும் நம்புவா. புரியுதா? இன்னைக்கு நைட்டு உங்க அக்கா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறா, உன்னையும் கூப்பிடுவா. ஆனா நீ அது இதுன்னு சொல்லி போக கூடாது. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்னை தேடி வரணும், புரியுதா? பேரு என்ன? உங்க அக்கா வந்து கேட்டப்ப சொன்னியா என்ன? அது இங்க பாரு, இப்ப வந்து உங்க அக்கா உன்னை கூப்பிடுவா, தலை வலிக்குது வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கணும், புரியுதா? என்ன, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேங்க. போய் தான் ஆகணுமாம்மா? போய் தானங்க ஆகணும். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இப்படி 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். சரி சரி, நான் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரியா? பட்டா இப்படி இருந்தா எப்படி? ஓ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, ஃபர்ஸ்ட் டைம் வேற. ஏய், என்னாச்சு? ஏன் அழுகுற? உங்க அக்காவும் நானும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதான் ஊர்ல இருந்த ஒன்ன உங்க அக்காவுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து உங்க அக்கா துணைக்கு நினைச்சியா? ஏன் துணைக்கு. அவ ஒரு முட்டாள், நான் என்ன சொன்னாலும் நம்புவா. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்னை தேடி வரணும். நாங்களாடா உனக்கு புடிச்சு கட்டி வச்சோம். நீதாண்டா அவளை ஆசைப்பட்டேன், அவதான் வேணும்னு வம்படியா எங்க கிட்ட சண்டை பண்ணி அவளை கட்டிக்கிட்ட. அவளை கட்டிக்கிட்ட வந்த நாள்ல இருந்தே அவ வியாதிக்காரிடா. அவ வேணாண்டா, இன்னொருத்தி புடிச்சு கட்டி வைக்கிறேன்னு சொன்னக்கு என்ன சொன்ன? என்ன நம்பி வந்துட்டாமா. அவ எப்படி இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியேடா. உன்னை நினைச்சு பெருமைப்பட்டேனேடா. இப்படி இருந்தாலும் அவன் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம அவளோட வாழ்றேன்னு நினைக்கிறானேன்னு என் பிள்ளைய நினைச்சு நான் எவ்வளவு பூரிப்பா இருந்தேன். துரோகம் ஒரு வேலை பண்ணுடா, அன்பா இருக்க மாதிரியே நடிக்கும். அன்பா இருக்க மாதிரியே நடிச்சு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டியாடா. அவன் இந்த வீட்டு மருமகடா, மக மாதிரி. அவன் தங்கச்சி உனக்கு தங்கச்சி மாதிரி தானடா. எப்ப அப்படி கீழ்த்தரமா நினைச்ச? எப்படா பொண்டாட்டியோட தங்கச்சி எல்லாம் இப்படி கீழ்த்தரமா பாக்குறீங்க? கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அம்மாவோட அரவணைப்பு கேக்குது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியோட அரவணைப்பு கேக்குது. பொண்டாட்டி போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த கொழுந்தியோட அரவணைப்பு கேக்குதோ? ஏன்னா நீ ஆம்பளை, உனக்கெல்லாம் கை கால் உடைஞ்சு பெட்டில பீ மூத்திரத்தோட கிடப்ப பாரு. அது அல்றதுக்கு நான் கூட முக சொல்லிப்பேன்டா.
ஆனா பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டான். அப்பேற்பட்டவளுக்கே நீ துரோகம் நினைச்சிட்டேல. ச்சே, அவ உசுர வச்சுதானே இவளுக்கு நீ வேலை பேசுன. அவளை எப்படி காப்பாத்தணும்னு தெரியும், இவளே எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். நீ மேல நீ பிள்ளையே இல்லடா எனக்கு. அவளுக்கு 2 பேர் தான் எனக்கு பிள்ளைங்க. தொலைச்சு தலைமுழுகிட்டே.